ம் ம் 7:8. ஆமென். இப்போ ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்போ அப்படின்னு சொன்னா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். இது என்ன காண்பிக்கிறது? அவரோடு வைக்கிறதான ஐக்கியம். சரியா? இப்போ இந்த அவரோடு வைக்கிற இந்த ஐக்கியம் எப்படி இருக்குதுன்னு கேட்டா, அவர் செடி, இயேசு யாரு? திராட்சை செடி. இந்த திராட்சை செடியில இணைந்து இருக்கிற அந்த கொடிகள் யாரு? நம்ம தான். கொடியானது தனித்திருந்தால் அது தானா கனி கொடுக்குமா? கொடுக்காது. அந்த செடியோடு கூட அது என்ன பண்ணணும்? இருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுக்கு மிகுந்த கனிகள் கொடுக்க முடியும். அதே போல நாம் கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம எப்படி இருப்போம்? நம்ம கொடி எப்படி இருக்கும்? கனி கொடுக்கிற ஒரு கொடியா இருக்கும். கனி கொடுக்கிற கொடியா மாத்திரம் அல்ல, நீங்க என்ன வேண்டி கொள்றீங்களோ தேவன் அதை அருள வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஃபர்ஸ்ட் அன்பு, ஐக்கியத்தினால உண்டாகிறது பலன் என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் அன்பு. ரெண்டாவது, நம்முடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். கேட்டு நமக்கு என்ன பண்றாரு? பதிலை தேவன் கொடுக்கின்றார். மூன்றாவது பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6, அதில் 22வது வசனத்தை நாம் வாசிப்போம். 6:22. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். மூணாவது பலன் என்னது? நீ கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்டா, பரிசுத்தம். ஆமென். சொல்லுங்க, பரிசுத்தம். நீங்க யாரோட ஐக்கியமா இருக்கணும்? இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு. அப்போ கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால் முதல்ல எதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் தான் நாம் யாரோட ஐக்கியம் கொள்ள முடியும்? கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியம் கொள்ள முடியும். இப்படி நாம் கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்வோமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்திற்கு உண்டான ஒரு பலனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுதான் என்னது? நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கென்று அழைத்திருக்கிறார் என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். வாசிங்க. 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். எதற்காக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு? பரிசுத்தத்திற்கென்று. அப்போ நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஒவ்வொரு நாளும். இன்னைக்கு நான் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு நான் தேவனுக்கு உகந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேனா, இல்லை தேவனுக்கு பிடிக்காத செய்கையை நான் செய்திருக்கிறேனா? செக். நம்மளை நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும் படுக்கிறதுக்கு முன்னாடி. தாவீது சொல்றாரு, ராக்காலங்களிலே என் உள்ளந்திரியங்களை நீர் ஆராய்ந்து பார்.
அதில் படிக்கலாம். சங்கீதம் 7ஆம் சங்கீதம் 1வது வசனத்துலேருந்து படிங்களேன். ஆ ஆ சத்ரு போய் ஆ ஆ ஆ கேடு இருக்கிறதும் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமை தூளிலே தாழ்த்த கடவன் சொல்லி தாவீது இந்த இடத்துல அறிக்கையாய் சொல்கிறார். என்னுடைய என்ன சொல்கிறாரு, என்னுடைய கையில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னுடைய சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானாள். அப்போது தாவீது தன்னை ஆராய்ச்சி பார்க்குறார். அந்த மாதிரி நான் ஏதாவது தப்பு தண்டா பண்ணியிருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்குறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவர்களாக கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. உங்களை பரிசுத்தத்திற்கென்று கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. இப்போ பரிசுத்தத்திற்கென்று அழைத்ததுனால நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், நம்மை நாம் என்ன செய்யணுமா? ஆராயணும், ஆராய்ந்து பார்க்கணும். என் ஜீவியம் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கிறதா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒரு வேளை நம்மக்கிட்ட கரை பிழை இப்படி ஏதாவது இருக்குமானால், இல்லையா, அது இருக்குமானால் அவைகளை என்ன செய்யணும்? சோப்பு போட்டு ப்ரெஷ்ஷு போட்டு வாஷ் பண்ணி அதை எடுத்துடணும். அப்படியா? படிங்க 1 பேதுரு சாரி 2 பேதுரு 3:14 படி. 2 பேதுரு 3:14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். நம்ம எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா. ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? இங்கே சொல்லப்படுது சமாதானத்தோடே. ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, சமாதானத்தோடே அவர் சந்நிதியில் காணப்படும்படி. தேவ சமூகத்தில் காணப்படும்படி, பரலோகத்தில் நாம் காணப்படும்படி நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஜாக்கிரதையாய் ஆமென் இருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது அந்த தாவீது தன்னைத்தான் ஆராய்ந்து பார்த்து சோதித்து பார்த்து அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தானியேல் புஸ்தகம் அதிலே சொல்லப்பட்டிருக்கு, நீ தராசிலே நிறுத்தப்பட்டாய் என்று சொல்கிற. தராசிலே நிறுத்தப்படும் பொழுது இப்போ தராசு இருக்கு இல்லையா, தராசில் நம்மளை கொண்டு ஒரு தராசில் வைப்பாங்க, இன்னொரு தராசில் என்ன எது இருக்கும்? கல்லா என்ன இருக்கும்? இன்னொரு தராசில் கிறிஸ்து நிற்பார், இன்னொரு தராசில் நம்ப. இந்த தராசு சரியா இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தராசு எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தா நீ உள்ள போ.
கிறிஸ்து கீழே இறங்கிட்டாரு, நீங்கள் மேலே போயிட்டீங்க அப்படின்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை பயமுறுத்தல, பைபிளில் இருக்குது, அந்த வசனம் இருக்குது. தராசிலே நிறுத்தப்பட்டாய். சகோதரனே சகோதரியே, இது இன்றைக்கு திருவிருந்து. இந்த திருவிருந்திலே நாம் எப்படி பங்கெடுக்கணும்? பயபக்தியோடு பரிசுத்தத்தோடு நம்ம என்ன செய்யணும்? பங்கெடுக்கணும் இல்லையா? இப்போ இந்த பரிசுத்தம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு கேட்டால் என்னது? பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்திற்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னது? நித்திய வாழ்க்கை. அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, அசுத்தமானது ஒன்றும் அதிலே பிரவேசிக்காது, தீட்டானது ஒன்றும் அதிலே பிரவேசிக்காது. அதுதான் சொல்றார், கரை பிழைகள் இல்லாதவர்களாய் என்று சொல்றாரு. இப்போ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2000 வருஷம். சொல்ல மாட்டிங்களா? 2000 வருஷம் ஆச்சு இல்லையா? அப்போவே எப்போ? முதல் நூற்றாண்டிலே பவுல் எழுதும் பொழுது சீக்கிரமாய் வருகிறேன், யோவான் சொல்லும் பொழுது இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்லி முடிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அப்போவே அப்படி சொல்லியிருப்பார். ஆனால் இப்போ நம்ம 2000 வருஷம் கடந்துட்டோம். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய வருகை அதிவேகமாக இருக்கிறது. சரி, இந்த 2000 வருஷம் கடத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அப்போவே சொன்னார், அப்போவே வந்திருக்கலாமே. எங்கள் ஆயா சொல்லுவாங்க, இதோ கிறிஸ்து வராரு கிறிஸ்து வராருன்னு சொல்கிறாங்க. எப்போ வராரு அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது? நான் ரோட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க, அங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறாங்க. கிறிஸ்து வர போகிறாரு, அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தமா? எங்கே வராரு? இதுவரையிலும் வரவே இல்லையா? நான் சொன்னேன், அவர் வந்துட்டாருன்னா நீங்கள் கைவிடப்பட்டுருங்கய்யா, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா தான் அவர் வருகைக்கு போக முடியும். அதனால தான் தாமதிக்கிறாரு. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒரு வசனம் படிங்களேன். அதே 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3:9 படிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி. யார் மேல? யார் மேல? யார் மேலங்க? என் மேல. அதை சொல்ல மாட்டீங்க. யார் மேல பிரியமா இருக்காரு? என் மேல. சொல்லுங்க தைரியமா. சாப்பிட்டு வந்தீங்களா? சாப்பிடலையா? சரி, அதனால தான் குரல் உள்ள போயிட்டு போல. ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ தாமதிக்கிறார். எதுக்கு தாமதிக்கிறாரு? நாம கைவிடப்பட்டு, அப்போ நம்ம மேல இரக்கமா இருக்கிறாரு. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்பவும் ஆண்டவர் பரிந்து பேசுறார். பிதா கிட்ட பரிந்து பேசுறார். எப்படி பரிந்து பேசுறாரு? ரத்தத்தை, பிரதான ஆசாரியன் என்ன பண்ணுவான்னா ரத்தத்தை எடுத்துக்கொண்டு, நான் ஒரு குறிப்பை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஆசரிப்பு கூடாரம் சொன்னேன் இல்லையா? இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இருக்குது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் யாரும் போகக்கூடாது, எக்ஸப்ட் பிரதான ஆசாரியன் தவிர. அந்த பிரதான ஆசாரியனும் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் என்ன பண்ணும், அந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். மற்றபடி அவன் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. அங்கே என்ன இருக்குது? கேருபீன்களும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அங்கே தேவன் இருக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறாரு. அப்போது இந்த வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவன் போகணும். அதுவும் எப்படி எடுத்துகிட்டு போனோன்னா, பலியிட்டு அந்த ரத்தத்தை ஒரு கப்பில் பிடிச்சிக்கிட்டு கொண்டு போய் நிற்கணும். அவன் சன்னிதியில் இப்படி போய் நிற்கணும்.
ஆண்டவரே, எனக்காகவும் ஜனங்களுக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படியாக இந்த ரத்தத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லணும். அப்போ தான் என்ன பண்ணுவார் கர்த்தர்? பாவங்கள் எல்லாரும் மன்னிப்பார். சரிங்களா? ஆனால் இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஒவ்வொருவரும் மகா பரிசுத்த ஸ்தலத்தை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை என்னாச்சு? ரெண்டாய் கிழிந்தது. ஹல்லேலூயா. அப்போ தூரமா இருந்த நாம இன்றைக்கு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாம் சமீபமாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் தைரியமாய் கிருபாசனத்தண்டையிலே நெருங்க கடவர்கள். கிருபாசனம். ஆமென். நான் சொல்கிறது புரியுதா? உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்படி புரியலன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தைரியமாய் ஒவ்வொருவரும் இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன பண்ணலாம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த கிருபாசனத்துக்கு முன்பாக நம்ம போய் நிற்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை தான் கிறிஸ்து செய்கிறார். இப்போ என்ன பண்ணுறாருன்னா, எழுத்தின் ரீதியாக அன்றைக்கு ஆசாரியன் போய் நின்னான். ஆனால் இப்போ கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? பிதாவின் சந்நிதியிலே நாம் பாவம் செய்வோமானால் அவர் என்ன பண்ணுறாராம்? அந்த இரத்தத்தை பிடித்து கொண்டு போய் பிதாவுக்கு முன்பாக நின்று நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இதுக்கு தான் இங்கே தாமதம். இயேசு எதுக்காக தாமதம் பண்ணுறாரு? நீயும் நானும் என்ன பண்ணும்? பூரணமாக்கப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும், கரை பிழை அற்றவர்களாய் சமாதானத்தோടെ அவர் சந்நிதிக்கு முன்பாக நிற்க ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. 4வது 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதிலே 17, 19 படி. இந்த 19 படிங்கம்மா. ம் ம் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? இப்போ பாருங்க, 17வது வசனத்தில், அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவரோடைய ஒரே ஆவியாய் இருக்கின்றான். ஆராதனையிலையும் பாஸ்டர்மா சொன்னாங்க, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கின்றான். ஏன் அந்த ஒரே ஆவியா நம்ம இருக்கணும்? யோசிக்கணும் இல்லையா? நமக்குள்ள இருக்கிற ஆவி என்னது? என்ன ஆவி இருக்குது நமக்குள்ள? மனுஷ ஆவியா? பாசமா இவங்க சொல்லுவாங்கன்னு பார்க்குறேன் நான். நமக்குள்ள என்ன ஆவி இருக்குது? உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுமா? சொல்லுங்க. என்ன ஆவி இருக்குது உங்களுக்குள்ள? தெரியலையா? வசந்தாம்மா சொல்லணும். வசந்தாம்மாவுக்குள்ள என்ன ஆவி இருக்குது? மனுஷ ஆவி இருக்குதா? மிருக ஆவி இருக்குதா? பறவை ஆவி இருக்குதா? என்ன ஆவி இருக்குது உங்களுக்குள்ள? மனுஷ ஆவி. மனுஷனா பட்சா மனுஷன் ஆவி தான் இருக்கும், மிருகமா பட்சா மிருக ஆவி தான் இருக்கும் உள்ள, இல்லையா? சரி, இப்போ மனுஷ ஆவிய ஆண்டவர் நாசில அந்த ஆதாமுக்கு ஊதும் பொழுது அவன் என்னவானா? அவன் உயிர் பெற்று ஜீவ ஆத்மாவானான், இல்லையா? அந்த சுவாசம். இப்போ நீங்கள் அப்படியே இழுத்து நீங்கள் சுவாசத்தை விடுங்க, அந்த மூச்சு காத்து ஒரு நாமத்தை சொல்லும். அது என்ன நாமம் தெரியுமா? ஏசு. ஏசு. உங்கள் மூச்சு காத்தே நீங்கள் அறியாமலே உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும்
நான் வாயில் அவன் சொல்லனாலும் அவனுடைய மூச்சு காத்து இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே தான் இருக்கு. ஏன்னு கேட்டால் இது தேவன் கொடுத்த சுவாசம். சரியா? இப்போ தேவன் கொடுத்த சுவாசத்தில் அவனுக்கு என்ன உண்டாச்சுன்னு கேட்டால் ஆவி, ஆத்துமா, சரீரம். இது மனுஷ ஆவிய கர்த்தர் படைச்சார். ஆனால் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய ஆவியே இறங்கினார். அங்க இருக்கிற 120 பேர் மேல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படும் பொழுது அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம்? வெவ்வேறு பாஷைகளை பேசி அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த அனுபவம் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டா, இந்த மனுஷ ஆவியோடு கூட இந்த தேவ ஆவி என்ன ஆகுது? கலக்கிறது. ஹல்லேலூயா. இந்த தேவ ஆவி ஊற்றப்படுகிறபடியினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு பரிவர்த்தனை, மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த மாற்றத்தை நான் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி மெசேஜ் நான் எடுக்கணும். நான் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஆதி காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்க இந்த ஆவியை பெறலை. ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த தேவ ஆவியை பெற்றார்கள். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த ஆவியை பெறாததுனால அவர்கள் எல்லாத்துக்கும் முறுமுறுத்தாங்களா இல்லையா? தண்ணிக்கு முறுமுறுத்தாங்க, சாப்பாட்டுக்கு, நான் வெஜிடேரியனுக்கு முறுமுறுத்தாங்க இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ தேவன் கொடுத்த அந்த கட்டளை கற்பலகையில தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறதுனால கற்பனை எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா நம்ம இருதயத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் இருக்கிறது அழியுமா? கற்பலகை உடைஞ்சிடும், ஆனா இருதயத்தில் எழுதுனது அழியாது. தேவன் என்ன பண்ணாரு? அந்த பிரமாணத்தை நீக்கிட்டு இந்த பிரமாணத்தை உள்ள வச்சு. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இந்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும் பொழுது என்ன செய்வார்னு கேட்டா, அவர் சத்தியத்தின்படி உங்களை, அதான் யோவான் சொல்றார், ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர்கள் உங்களை சகல சத்தியத்திற்குள்ள உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. அப்போ சத்தியத்திலே நீங்கள் நடத்தப்படுவீர்களானால் நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? தேவனுடைய சித்தத்தை செய்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள். இதுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாய் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நீங்க நினைப்பீங்க. அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை தான் நீங்களும் விரும்புவீங்க. புரியுதா? நாமளா சுயமா எதுவும் நினைப்பதில்லை, செய்வதில்லை. அவன்தான் கர்த்தரோடு இசைந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அபிஷேக ஆவியானவர் உங்களுக்கு வேணுமா? தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாகத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொன்னாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுவதில் பிரவேசிக்கப்பட்ட என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவனே அதிலே பிரவேசிப்பான். இது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப தேவ சித்தத்தை செய்வது ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு உத்தரவாதம். ஹல்லேலூயா. அப்போ தேவ சித்தத்தை நாம் அறிந்து உணர்ந்து செய்ய வேண்டுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதனால்தான் ரோமர் எழுதும் பொழுது பவுல் சொல்றாரு, நம்முடைய பலவீனங்களிலே சொல்றார். என்ன சொல்றாரு? அது படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 படிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா.
எதுக்கு ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு? நம்ம வீக்கு. இந்த சங்கதி பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பார்த்துட்டாரு. இனி நம்ம வீக்காக இருக்கக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் யாரும் பலவீனமா, அப்படி பலவீனமா இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியான ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஊற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆவியானவர் நமக்கு வேணுமா வேணாமா? ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவியானவர் நமக்கு, நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்க. இயேசுவானவர் கொஞ்ச நேரத்தில் பிடிக்கப்பட போகிறார். அப்போது கெத்செமனே தோட்டத்தில் போய் மிகுந்த வியாக்குலத்தோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார். உடனே பிதாவானவர், ஐயோ என் குமாரனாச்சே, நீ ஆதியிலிருந்தே நீ இருந்தியே, அதனால் இப்படிப்பட்ட பாடு ஐக்கியம் உனக்கு வேண்டாம், உன் ஜெபத்தை நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னாரு பிதா? என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லல. ஆனா ஒரு காரியத்தை செய்தார். சொல்லல, செய்தார். என்ன செய்தார் தெரியுமா? உடனே வானத்திலிருந்து ஒரு தூதனை தேவன் அனுப்பி கிறிஸ்துவை என்ன பண்ணாராம்? கருத்தற்கு ஸ்தோத்திரம் பண்ணும். இதுதான் அவருக்கே அந்த 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 பலன் தேவை அப்படின்னு சொன்னா, நீங்களும் நானும் ஏமாத்துறோம். நம்ம ஏமாத்துறோங்க. அவருக்கே அந்த பலன் தேவைப்பட்டுச்சு பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு. நீங்களும் நானும் ஏமாத்திரமா இருக்கும். ஜெபிங்க. உங்கள் பலவீனங்களை குறித்து நீங்க நல்லா அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இதுல நான் விழுந்து விழுந்து போய் நிற்கிறேன். ஆண்டவரே, விழுந்து விழுந்து ஏஞ்சி நிற்கிறேன். இதுலேருந்து நான் மீண்டு வர முடியல, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரை. கேட்டு பாருங்க. நீங்க கேட்கறது இல்லை, அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றது இல்லை. கேளுங்க. தாகத்தோடு கேட்கிறவன் தண்ணீர் ஊற்றுவார். இதுலயே விழுந்து நிற்கிற ஆண்டவரை, இன்னும் பரிசுத்தமாய் இன்னும் எவ்வளோ காரியங்கள் இருக்குது, நான் கடந்து போகணும். இதுலயே விழுந்து நான் எப்படி கேட்க? ஹல்லேலூயா. பாஸ்டர் அம்மா வாரத்தில் ஒரு 2 நாள் உபவாசம் பண்ணுவாங்க. முதல் உபவாசம் எதுக்குன்னு கேட்டால், தாம் பரிசுத்தம் ஆகணும். அதுக்கு முதல் உபவாசம் வாரத்தில் 2 நாள். முதல் நாள். 2வது உபவாசம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களுக்கு, சபைக்கு, மற்றவங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஜெபிக்கிறீங்களா? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? 2 நாள் உபவாசம், வாரத்தில் 2 நாள் போட்டு ஜெபிக்கிறேன். முதல்ல என் பரிசுத்தத்துக்காக ஜெபிக்கிறேன், 2வது சபைக்காக ஜெபிக்கிறேன். தயவுசெய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்கள் பரிசுத்தத்துக்காக நீங்கள் ஜெபி. நாங்கள் ஜெபிக்கிறோம், நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் பரிசுத்தம், நீங்கள் தேவனுடைய வருகையில் வரும்போது அவர் போகணும். அதுக்காக இப்போ நீ ஆயத்தமாகும். நீ ஆயத்த ஆக்கு, மற்றவங்களை ஆயத்தப்படுத்துன்றார் கர்த்தர். நீ ஆயத்தமாகணும். ஆயத்தம் இல்லாமல் போக முடியாது. 10 கன்னிகை இருந்தாங்க, அதில் 5 பேர் தான் போனாங்க. 5 பேர் கைவிடப்பட்டாங்க. நீங்கள் எந்த குரூப்பில் இருக்கணும்னு விரும்புகிறீங்க? இப்போ நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன். நீங்கள் இதை செய்வீர்களானால் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம். மூணாவது வசனமும் 4வது வசனம் படிக்கலாம். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும்
அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. போதுங்க. அவருடைய ஐக்கியம் யார் கூட இருக்கா சொல்லுங்களேன். இப்போ தானே படித்தோம். அவருடைய ஐக்கியம் யார் கூட இருந்தது? பிதாவோடும், அப்புறம் இயேசு கிறிஸ்துவோடும் கூட இருந்துச்சு. பிரைஸ் எல்லாம். அது நல்ல ஐக்கியத்தை கத்தர் வச்சுக்கிறார். ஊழியக்காரருடைய ஐக்கியம் யார் கூட இருக்கணும் தெரியுமா? ஊழியக்காரருடைய ஐக்கியம் யார் கூட இருக்கணும் தெரியுமா? ஊழியம் செய்கிறவங்களுடைய ஐக்கியம் யார் கூட இருக்கணும் தெரியுமா? அல்லேலூயா. சில பேர் டீ கடையோடு ஐக்கியமாக இருப்பாங்க. காலையில் ஏஞ்ச உடனே 6 மணிக்கு அந்த டீ கடையில் போய் உட்காந்து ஒரு டீயை குடித்து நியூஸ் பேப்பர் படித்தாதான் அவங்களுக்கு பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்கும். சில பேர் இந்த திண்ணையில் உட்காந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, கும்பலாக வாசலில் உட்காந்து அவங்களோட மிகுந்த ஒரு ஐக்கியத்தோடு ரொம்ப சந்தோஷத்தோடு பேசுவாங்க. ஐக்கியமாக அவங்க ஐக்கியம் திண்ணை. இன்னொரு ஐக்கியம் டீ கடை. இன்னொரு ஐக்கியம் இருக்குது. அந்த ஐக்கியம் எங்கன்னு தெரியுமா? செல்போன். காலை விடிஞ்சதும் நைட்டு வரைக்கும் என்னது எதில் இருப்பாங்க? செல்போனில் பயங்கர ஐக்கியம். இன்னொரு ஐக்கியம் இருக்குது. அந்த ஐக்கியம் எங்க தெரியுமா? மாடோட ஐக்கியம். கோழி, மாடு, ஆடு, பன்னிக்குட்டி இதோடு கூட அவன் மனுஷனோட சேரவே மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஐக்கியம் யார் கூட?